ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம வந்து சப்பாத்தி வந்து காலையில் செய்யும்போது மீதி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அதை வச்சு ஒரு அருமையான டிஷ்ஷு செய்யலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு 15 சப்பாத்தி இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி சிசர்ஸில் வந்து மடக்கி கட் பண்ணணும்னு வைங்களேன், நீட்னா நூடுல்ஸ் மாதிரி வந்துடும். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இதுக்கு வந்து ஒரு 2 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தது, 2 தக்காளி இருந்துட்டால் போதுங்க. அருமையான ஒரு டிஷ்ஷு செஞ்சிடலாம். இப்போ வந்து ஒரு எண்ணெயில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இதையும் வதங்கினதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும் கரம் மசாலாவும் போட்டுட்டு இப்போ 2 தக்காளியை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக்கி வச்சுருப்போம் பாருங்கள், அதையும் இதில் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ அந்த சப்பாத்தி இது கூட ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இது வந்து அருமையாக இருக்கும். இப்போ நம்ம வேணும்னா இது கூட நம்ம எக்கை சேர்த்துட்டு கூட இந்த சப்பாத்தி சேர்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்களா, சூப்பராக இருக்கும். இதுக்காகவே சப்பாத்தி செஞ்சு இந்த டிஷ்ஷை செய்வீங்க பாருங்களா, கண்டிப்பாக மிஸ்